عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أينما تكون يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتخار المتقين تاج أمة الشفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஏழக சர்தான பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் உலகில் வாழ இருக்கிற மனைவிகள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவம்பர் 2ஆம் தேதி உலக ஆன்மாக்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் அவர்களின் இறப்பை நினைவுபடுத்தும் தினமாக அன்றைய தினங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மரணத்தை பற்றியான செய்திகளை நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையில் உங்களுக்கு மத்தியில் அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்ல இருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமியர்கள் உலகிலே நேர்வழியில் வாழ்வதற்கும் அவர்கள் அல்லாஹை பயந்து அல்லாஹ் சொன்ன வழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழியில் உலகிலே வாழ்வதற்கு, அவர்களை வாழ வைப்பதற்கு, அதை தூண்டும் விதமாக, அவர்களை ஆர்வப்படுத்தும் விதமாக, அதன் வழியில் அவர்களை மனித சமூகம் செல்லும் என்பதற்காக வேண்டி அவர்களை வழி நடத்துவதற்கு 2 உபதேசங்களை அல்லாஹ் தஆலா உலகிலே வைத்திருக்கிறார். பொதுவாகவே உலகில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் ஹைர் ஹத்தாவுன் தவாபுன். ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி பாவம் செய்யக்கூடிய நாம், பாவம் செய்வராக வாழக்கூடிய நாம், அதிலிருந்து மீண்டு அல்லாஹின் பக்கம் தௌபா செய்வதற்கும், அல்லாஹ் சொன்ன வழியில் வாழ்வதற்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்ட வழியில் வாழ்வதற்கும் மத்தியாக நமக்கு மத்தியில் வழிகாட்டுவதற்கு 2 உபதேசத்தை அல்லாஹ் தஆலா உலகில் வைத்திருக்கிறான். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் குர்ஆன். இந்த குர்ஆனை பற்றி கூறும்போது வாஇதுன் நாத்திகுன், பேசக்கூடிய உபதேசம் என்பதாக கூறுவார்கள். நாம் குர்ஆனை திறந்து பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு பக்கங்களாக, ஒவ்வொரு ஆயத்தாக நாம் சிந்தித்தோம் ஆனால் அது எதை சொல்லுகிறது, எதை உலக சமூகத்துக்கு கற்றுத்தருகிறது என்பதாக நாம் பார்த்தோமே ஆனால் உலகில் முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும், மனித சமூகம் எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் வெற்றி கிடைக்கும், எப்படி வாழ்ந்தால் வெற்றி கிடைக்காது என்பதாக குர்ஆன் முழுவதும் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ், படைப்பினங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ், அனைத்திற்கும் மத்தியிலும் அனைத்தின் மூலமாக உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, உபதேசம் சொல்கிறது. நீங்கள் நேர் வழியில் வாழுங்கள், இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்போதாக குர்ஆன் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஆயத்துமாக உலக சமூகம் மத்தியே பேசிக்கொண்டே இருக்கிறது. எனவே குர்ஆன் முதலாவதாக மனித சமூகம் நேர்வழியை செல்வதற்கு வழிகாட்டியாக, வாயிதுன் நாத்திக்காக பேசக்கூடிய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு உபதேசத்தை அல்லாஹ் தஆலா உலகில் வைத்திருக்கிறார். இந்த உபதேசத்தை மனிதன் சிந்தித்தால், இந்த உபதேசத்தை தன்னுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு நடந்தானே ஆனால், அதை தன்னுடைய வாழ்வில் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தவனமாக, அல்லாஹ் ரசூல் எதை சொல்லியிருக்கிறார்களோ அதை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்தமாக அவன் ஏற்றுக்கொள்வான். இந்த உபதேசம் பேசாத உபதேசம். எப்படி குர்ஆன் பேசுகிறதோ அதே போல் இன்னொரு உபதேசம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது பேசாது, ஆனால் அதை சிந்தித்தால், அதை நினைத்தால் இஸ்லாமிய சமூக மக்கள் நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன வழியில் நிச்சயமாக வாழ்வார்கள். அது என்னவென்று சொன்னால் அன்பானவர்களே, அதுதான் மரணம் என்பது. இந்த மரணம் என்பது மனித சமூகத்தில் பேசாத உபதேசமாக இருக்கிறது. இமாம் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஜனாசா கடந்து செல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்த்து கூறினார்கள், மவ்இதத்துன் பலீகா, இந்த ஜனாசாவாகிறது உங்கள் கனிவாக அழகாக பல உபதேசங்களை செய்கிறது. இறந்தவர் உடல் இழுத்து செல்லப்படுகிறது. அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்கிறார்கள், மவ்இதத்துன் பலீகா, இந்த ஜனாசா உங்களுக்கு
உபதேசங்களை ஏராளமாக செய்கிறது, கனிவான முறையிலும் செய்கிறது, அதற்குரிய முறையிலும் செய்கிறது. ஆனால் சரியா, ஆனால் அதை மனிதன் சீக்கிரமாக மறந்து விடுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு ஜனாசாக்களும் நமக்கு வரக்கூடிய நேரத்தில், அதை கடக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளமாக சொல்லுகிறது. நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதாக கனிவான முறையிலேயும் அன்பான முறையிலேயும் ஜனாசாக்கள் உங்களுக்கு மத்தியில் உபதேசங்களை ஏராளமாக செய்கிறது. ஆனால் அதை கடந்தவுடனேயே அதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், அடுத்த கணம் உங்கள் வேலையை பார்த்து சென்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ்வை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனாசாக்கள் நமக்கு மத்தியிலே ஏராளமான உபதேசங்களை நினைக்கிறது. ஆனால் அந்த மௌத்தை, அந்த மரணத்தை நாம் நினைக்காமல் உலக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்வில் நினைத்தால், அது நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்தோமே ஆனால் அல்லாஹிற்கு பிடித்தமானவராக, அல்லாஹ் நேசத்தை பெற்றவராக வாழலாம். ஆனால் அடுத்த கணமே அதை மறப்பதன் காரணமாக, மௌத்தை பற்றி நாம் வாழ்வில் நினைக்காததன் காரணமாகத்தான் அல்லாஹ்விற்கும் தூரமானவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அதை நாம் முன்னோடி பொழுது நினைப்பதே இல்லை. எப்போது நாம் ஒன்றை நினைக்க மாட்டோம் என்று சொன்னால், உதாரணமாக ஒன்றை நாம் எப்போது நினைக்க மாட்டோம் என்று சொன்னால், எப்போது அது நமக்கு எட்டா கனியாக மாறுகிறதோ, அது என் வாழ்வில் நான் அடையவே மாட்டேன் என்பதாக எப்போது ஒரு மனிதன் நினைக்கிறானோ, அப்போதுதான் அதை பற்றியாக நினைப்பவன் மனதில் வராது. அப்படியாகத்தான் நாம் மரணங்களை நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். ஏதோ மரணம் என்பது எனக்கு வராது என்பதாக இஸ்லாமிய சமூகம் நினைத்ததன் காரணமாகத்தான் ஜனாசாக்கள் சொல்லக்கூடிய உணர்வை தன்னுடைய வாழ்வில் எடுத்துக் கொள்வதில்லை. ஜனாசாக்களுடைய அந்த மரணங்கள் சிந்தனை என்பது நமக்கு மத்தியிலே வருவதே இல்லை. மகளே, மரண சிந்தை நமக்கு மத்தியிலே கொண்டு வர வேண்டும். மரணம் என்பது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகிலே படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைவரும், நஃப்ஸ் என்று சொன்னால் உயிர், உயிராக படைக்கப்பட்ட அனைத்தும் மரணத்தை சுவைத்தே தேரும். சும்ம இலைனா துர்ஜஊன், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமே திருப்பப்படுவீர்கள். அப்படின்னு சொன்னால் உலகிலே அல்லாஹ் உயிர் என்பதாக எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ, அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மனிதர்களின் புனிதராக இருந்தாலும் சரி, மரணம் என்பதை அவர்கள் சுவைத்தே தீர்வார்கள். பிறப்பு படைப்பு என்பதாக எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது உயிரினமாக உலகிலே படைக்கப்பட்டது என்று சொன்னால் அது மரணத்தை சுவைத்தே திரும்பி அல்லாஹ் குர்ஆனிலே உறுதியாக கூறுகிறான் அல்லாஹ் தஆலா. அதற்கு உதாரணமாக கூறுவதாக இருந்தால், உலகிலே அல்லாஹ் தஆலா சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி, மக்களை நேர்வழியை செலுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அவர்கள் வந்த நோக்கம் மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், மக்களை சீர்திருத்தம் பக்கம் செலுத்துவதற்காக வேண்டிதான். அப்படி வந்தவர்கள் ஏராளமான சோதனைகளை அனுபவித்தார்கள், அல்லாஹ்விற்காக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதெல்லாம் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றவர்கள் இன்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. காரணம், அவர்களும் மரணத்தை சுவிக்கக்கூடியவர்கள். ஏன்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் பிடித்ததை மட்டும்தான் தன்னுடைய வாழ்வை செய்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் நபியை பற்றி கூறும்போது அவர் ரஹ்மத்துல் ஆலமீன், அவர் அல்லாஹ் அனுப்பப்பட்டவர், ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர். ஏன்? இன்னக லஅலா குலுகின் அதீம், சிறந்த நற்குணத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான். அப்படி சிறந்தவராக ஒரு நொடி கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்யாத வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடன் இல்லை. அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உலகின் நஃப்ஸ் என்பதாக நாம் யாரை அனுப்பினாலும் அவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயமாக உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் நிதியாக அப்படின்னு சொன்னார்களே, அந்த மரணத்தை நாம் நினைக்க வேண்டும். நமக்கும் மரணம் என்பது நிச்சயமாக வரும். அந்த மரணத்தை அனுதினம் நினைக்க வேண்டும், அதை நாம் ஆசையும் பட வேண்டும். அதை நினைப்பது மூலமாகத்தான் நம்ம அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும். அதை நினைப்பது மூலமாகத்தான் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் பெற முடியும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், யூதர்களை பற்றி அல்லாஹ் கூறுவான், குல் யா அய்யுஹல்லதீன ஆது இன் ஸஅம்தும் அன்னகும் அவ்லியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ் ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் ஸாதிகீன். யூதர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், யூதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால், அல்லாஹை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் மரணத்தை ஆசைப்படுங்கள் என்பதாக கூறும்போது, அடுத்ததாக அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுவான், வலா யதமன்னவுனஹு அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் செய்த தீமையின் காரணமாக அவர்கள் மரணத்தை ஆசைப்பட மாட்டார். அப்படின்னு சொன்னால் யூதர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் சொன்னால், நபி அல்லாஹை நேசிக்கக்கூடிய, அல்லாஹினால் படைக்கப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் மரணத்தை நேசிக்க வேண்டும். நேசிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹை நெருங்க முடியும். யூதர்கள் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹை நேசிக்கவில்லை. யூதர்கள் மரணத்தை ஆசைப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள்
அல்லாஹை நேசிக்கவில்லை. ஆனால் நாம் அல்லாஹை நேசிக்கிறோம், ஆனால் அல்லாஹை பிரியப்படுகிறோம், ஆனால் நாம் மௌத்தை ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் ஆசைப்படுங்கள் என்பதாக கூறுகிறான். அந்த மௌத்துடைய ஆசை என்னவென்று சொன்னால், அந்த மௌத்து நம்மை எங்கு சேர்க்கும் என்று சொன்னால், அதுதான் அல்லாஹை நம்மை அடைய வைக்கும். அல்லாஹுக்கு நமக்குமான ஒரு திரை இருக்கிறது என்று சொன்னால், அந்த திரையை தான் அல்லாஹாலா மரணமாக வைத்திருக்கிறான். ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இலக்காக இருப்பது, அதற்கு தடையாக பொருளாதாரம் இருந்தால், ஆரோக்கியம் இருந்தால், அதை எப்படி நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு அந்த தடையை உடைத்து நமக்கு ஆசைப்பட்டதை செய்வோமோ அப்படியாகத்தான் நமக்கும் அல்லாஹிற்கு மத்தியில் இடையே அல்லாஹ் கொண்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த மரணத்தை தான் அல்லாஹாலா தெரிவித்துக்கிறது. அந்த மரணத்தை நாம் ஆசைப்பட வேண்டும். அந்த மரணத்தின் மூலமாகத்தான், மரணத்தை அடைவதன் மூலமாகத்தான் அல்லாஹை தொட முடியும் என்று சொன்னால், அந்த மரணத்தை இஸ்லாமிய சமூக மக்கள் ஆசைப்பட்டவராக, அதை அனுதினம் நினைத்தவராக உலகிலே தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை நினைவில் தரக்கூடிய செய்திகள் நமக்கு மத்தியில் அல்லாஹாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மௌத்தை ஆசைப்பட வேண்டும் சொன்னால் அந்த மௌத்தை தன்னுடைய வாழ்வை நினைப்பதுதான். அதை அனுதினமும் நினைக்கக்கூடிய, மரணத்தை அனுதினம் நினைக்கக்கூடிய செய்திகள் அல்லாஹாலா இஸ்லாமிய சமூகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறான். ஆனால் அதை உணர்வோடு நாம் கடப்பதில்லை. மௌத்தை நினைக்கக்கூடிய, மௌத்து உங்களுக்கும் வரும், நானும் அதை சுவைப்பேன் என்ற ஒரு செய்தியை தரக்கூடிய, ஒரு உதாரணத்தை தரக்கூடிய அல்லாஹாலா அனுதினமும் நாம் அதை கடக்கிறோம், அனுதினமும் அதை சொல்லுகிறோம், அனுதினமும் அதை நாம் பார்க்கிறோம், அனுதினமும் அதை தோளில் சுமக்கிறோம். ஆனால் அதை கொண்டு உணர்வுபூர்வமாக அதை நாம் உணர்வில் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னவென்று சொன்னால், ஒரு ஜனாசா ஏற்பட்டு நாம் கூறக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக கூறுகிறோம். அவர் இன்று சென்று விட்டார், அங்கு செல்லக்கூடிய நபர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நானும் வரும் என்பதாக சொல்லக்கூடிய நாம் அந்த உணர்வோடு சொல்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. எந்த சமூகமும், உலகில் படைக்கப்பட்ட எந்த சமூகம் இந்த வார்த்தையை கூறாது. தன் சகோதரன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அன்றைய நாளே இவன் இறந்து விட்டான், நான் நாளை இருப்பேன் என்பதாக எந்த சமூக மக்களும் கூற மாட்டான். ஆனால் இஸ்லாமியர்கள் கூறுவார்கள், கூற வேண்டும், என் சகோதரன் இன்று இறந்து விட்டான், இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நானும் ஒரு நாள் மரணிப்பேன் என்ற ஒரு உறுதி நமக்கு மத்தியில் அடுத்த கணமே சொல்லுகிறோம். ஆனால் அதை உணர்வுபூர்வமாக சொல்வதில்லை. உணர்வுபூர்வமாக அது நமக்கு நினைவலை தருவது என்பதாக நாம் ஏற்றுக்கொண்டு சொன்னோமே, ஆனால் நம்முடைய வாழ்வு அல்லாஹிற்கு பிடித்த வாழ்வாக இருக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், 2 நபர்கள் வெளியூருக்கு செல்கிறார் என்று சொன்னால், ஒரு நபர் இன்று பயணமாகிறார், இன்னொரு நபர் 2 நாளுக்கு முன்பதாக பயணமாக சொன்னால் வழியனுப்பு வந்து அனைவரும் கவலையில் இருப்பார்கள், பிரிவை தாங்கிக் கொள்ளாமல் அழுவார்கள். ஆனால் 2 நாளுக்கு பின்பதாக செல்லக்கூடிய அதே பயணம் மேற்கொள்ளக்கூடியவர் அழுக மாட்டார். காரணம் என்று சொன்னால் 2 நாளுக்கு முன்பதாக நானும் அங்குதானே செல்லிருக்கும்போதாக. அப்படியாகத்தான் நாமும் ஒரு நபர் சென்று விட்டார், அடுத்த நாள் நான் கனமாக வர இருக்கிறேன், அடுத்த பயணம் என்னுடைய முகத்து காத்திருக்கிறேன் என்பதாக நினைக்கக்கூடியவர், மௌத்தை அணுதும் நினைக்கக்கூடியவருக்கு கவலை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கு. எனவே அந்த உணர்வோடு நாம் சொல்ல வேண்டும். மௌத்தை ஏற்படுத்தக்கூடிய, மௌத்தை நினைவு தரக்கூடிய ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்வில் அடுத்தது கணம் வந்து கொண்டே இருக்கிறது. முதலாவதாக நாம் மௌத்து செய்தி கேட்டோடு சொல்லக்கூடிய வார்த்தை இது, நீ இறந்து விட்டாய், நாளை நான் வருவேன் என்ற ஒரு நினைப்பை தருகிறேன். இரண்டாவதாக, ஒரு மௌத்து நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு நாம் செல்கிறோம், ஜனாசாவை பார்க்கிறோம், ஜனாசாவில் கலந்து கொள்கிறோம், அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக பின்னாடி செல்கிறோம், அடக்கம் செய்வரை நின்றவதற்காக துவா செய்கிறோம். அப்படி செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உஹது மலை அளவு நன்மையை தருகிறான். அடுத்ததாக அதோடு தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், இது இன்று அவருக்கு நடந்தது, இந்த ஜனாசாவுடன் நான் நடந்து சென்றேன், நாளை நான் ஜனாசாவாக இருப்பேன், என் நபர்கள் நடந்து வருவார்கள், இந்நபர்கள் குளிர் அடக்கப்பட்டார், நாளை நான் அடக்கப்படுவேன், இந்த நபர் குளிப்பாட்டப்பட்டார், நானும் நாளை குளிப்பாடுவேன் என்பதாக ஜனாசாக்களின் நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு உணர்வை தர வேண்டும், நினைப்பை தர வேண்டும். இன்று அவர் அடக்கப்பட்டார் என்று சொன்னால் நான் அடக்கப்படுகின்ற ஒவ்வொரு நினைவும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த நினைவை உணர்வுபூர்வமாக நாம் எடுப்பதே இல்லை. ஏன் கபர்ஸ்தானுக்கு நுழைகிறோம், கூடத்தில் வரக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌம் முஃமினீன், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நபிக்கு உள்ள சமுதாயம் உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சலாம் உண்டா என்பதாக கூற போது அடுத்த வார்த்தை அல்லாஹ் கூறுவான், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நானும் உங்களை இன்ஷா அல்லாஹ் இறைவே நாடினால் நானும் உங்களை சேர்வேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் கபர்ஸ்தானுக்கு நுழையக்கூடிய நேரத்தில் கூறக்கூடிய வார்த்தை, அது நாளை நானும் வருவேன் என்ற ஒரு உணர்வை தருகிறது. ஆனால் அது உணர்வோடு கூறுகிறோமா? ஏன் ஒவ்வொரு நாளும் தூங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹும் பிஸ்மிக்கு அமூத்துவாக என்ற வார்த்தை கூறுகிறோம், அல்லாஹின் பெயரை கொண்டு நான் மௌத்தாகிறேன்.
எழக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்யானா பாதமா, அல்லாஹுதான் எனக்கு உயிர் கொடுத்தான் என்பதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி நமக்கு மரண நினைவே தருகிறது. அதை சொல்லக்கூடிய நாம், அதை கேட்கக்கூடிய நாம் அந்த மரண சிந்தனையோடு சொல்லுகிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் கூற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸுபூருல் குபூர், நீங்கள் அதிகமாக கபர் ஜியாரத் செய்யுங்கள், கபர்ஸ்தானை செல்லுங்கள். பின்னாக ஏன் என்று சொன்னால் ذிக்ருக்குமுல் ஆகிரா, அது மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தும், மரணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும். எனவே அதிகப்படியாக நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், கபர்ஸ்தானுக்கு செல்லுவதாக கூறினார்கள். அது மட்டுமல்ல, மரணமும் நமக்கு நினைவை தருகிறது. நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு படித்தவர்கள், நம்மை கடந்தவர்கள், எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். நாம் அன்றாடமாக பார்க்கிறோம். நேற்று என்னுடன் இருந்தவர் இன்று இல்லை, போன வாரம் நம்மோடு கலந்து வசித்தவர் இன்று இல்லை என்பதாக எத்தனையோ ஜனாசா செய்திகளை பார்க்கிறோம். அத்தனை ஜனாசாக்களும் நமக்கு சொல்வது மரணம் என்பது இருக்கும் என்பதாக. நான் கூட 4 நாட்களாக தொடர்ந்து நபரை பார்த்தேன். 5வது நாள் அவரை பார்க்கக்கூடிய சூழல் இல்லை. 6வது நாள் சென்று பார்க்க அவர் இல்லை. ஏன் என்பதாக கேட்கும்போது அவர் மரணத்தை விட்டார், அவரை கபரில் வைத்து விட்டு என்பதாக. இப்படியாக மரணங்கள் திடமாக இருந்தாலும் சரி, சக்தியாக இருந்தாலும் சரி, மரணங்கள் துரத்து கொண்டு இருக்கிறது. ஏன் அரபியில் கூட கூறார்கள், எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் நோய் இல்லாமல் மரணத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ நோயாளிகளை நீண்ட காலம் நாம் வாழ வைத்திருக்கிறோம். எத்தனையோ மணப்பெண்கள் தன் கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த இரவு கடப்பதற்கு முன் அவருடைய ரூஹை நாம் எடுத்திருக்கும். அப்படியாக அன்பார்கள், இப்படியாக மரணங்கள் என்பது பார்க்கிறோம். நம்ம இடத்துல மரண செய்கிற மரணங்களையும் இன்றிருந்தவர் நாளை இல்லை என்பதாக மரணங்கள் அவரை துரத்து கொண்டிருக்கிறது. அந்த மரணங்கள் நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அந்த மரணங்கள் நமக்கு மத்தியிலே அல்லாஹ் நினைப்பதை நமக்கு தர வேண்டும். மௌத்து சார்ந்த அனைத்து விஷயங்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு மௌத் என்பது வரும், நீங்களும் மரணிப்பு என்பதை தான் மரணங்களும் அது சார்ந்த விஷயங்கள் தந்து கொண்டே இருக்க. ஆனால் அதை நாம் அதிகப்படியாக நினைப்பதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிஹில் லத்தாத், உலக ஆசையை முடக்கக்கூடிய, உலக ஆசை மூலையில் போடக்கூடியவற்றை நீங்கள் அதிகப்படியாக நினைங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபிகள் கேட்கிறார்கள், ஒமா ஹாதிஹில் லத்தாத், உலக ஆசை முடக்கக்கூடியது எது என்பதாக கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காலல் மௌத், மரணம் தான் உலக ஆசை விட்டு உங்களை தூரமாக்க என்பதாக. அப்படின்னு சொன்னால் உலக ஆசை விட்டு நம்மை ஒன்று தூரமாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹை அதிகப்படியாக நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அனிதினமும் நீங்கள் மரணத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. மரண சிந்தனை தான் நமது வாழ்வை சுகமாக கழிப்பதற்கும், மரண சிந்தனை தான் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருக்குவதற்குமாக உதவியாக இருக்கும். எனவே மரண சிந்தனை நமக்கு மத்தியிலே அதிகப்படியாக கொண்டு வர வேண்டும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கூறுவார்கள், உலக வாழ்வை பற்றி உதாரணமாக ஒன்றை கூறுவார்கள். ஒருவர் தலையில் ஐஸ் கட்டி வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மழை வருவதற்கு முன் அவர் வியாபாரத்தை முடிக்கணும். இல்லை என்று சொன்னால் ஐஸ் கட்டி கரிந்து வீணாக போகும். அப்படியாகத்தான் உலகில் வாழக்கூடிய மனித சமூகம் தன் தலையில் மரணத்தை வைத்துக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் அவர் அந்த மரணத்தை சுவைக்கலாம், எந்த சூழலையும் அவர் மரணம் வந்து அடையும். ஏன், எங்கிருந்த போதிலும் அவர் அந்த மரணத்தை அடைவார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஐனமா தகுனு யுத்ரிக்கும் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உங்களுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் கோட்டையில் இருந்தாலும் சரி, பாதுகாக்கப்பட்ட இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, உங்களை மரணம் வந்தே திரும்புதா அப்படின்னு சொன்னால் மரணத்தை நாம் தன் தலையில் வைத்துக் கொண்டுதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். எப்போதும் அது நம்மை சுவைக்கும், எப்போதும் வந்து அடையும். அதற்குள் அல்லாஹிற்கு பிடித்தமானவராக, அல்லாஹின் நேசத்தை பெற்றவராக நாம் உலகிலே வாழ வேண்டும். மகளே, மரணங்கள் நமக்கு வரக்கூடிய நேரத்தில் அது என்ன சொல்லுகிறது சொன்னால், நீங்கள் உங்களுக்கு மரணம் வரும், எனக்கு மரணம் வரும், அதற்குள் அல்லாஹிற்கு பிடித்தவனமாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹின் நேசராக வாழ்ந்து என்பதாக இஸ்லாம் நமக்கு மரணத்தை வைத்து உபதேசங்கள் செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான், யா அய்யுஹல் ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹை பயப்படுங்கள், முற்றிலுமாக நீங்கள் அவனை வழிபட்டு நடங்கள், முற்றிலுமாக அவனை வழிபட்டு தவிர நீங்கள் வழிபடாமல் தவிர நீங்கள் முஸ்லிம் அல்லாமல் மௌத்தாகிவிட என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறி. அப்படின்னு சொன்னால்
அல்லாஹை கட்டுப்பட்டவராக அல்லாஹ் சொன்ன வழியில் வாழ்ந்து மரணிப்பவர் தான் முஸ்லிமாக இருக்க முடியும். அப்படி அல்லாமல் ஈமான் கொண்டவராக இருந்து கொண்டு அவனை வழிபடாமல் அவனுக்கு கட்டுப்படாமல் நீங்க உலகில் வாழ்ந்து என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இறை மறுப்பாக தான் மரணிப்பு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மீதியாக நமக்கு அப்படின்னு சொன்னா உலகிலே வாழக்கூடிய நேரத்தில் நாம் மௌத்தி அதிபதியாக நினைக்க வேண்டும். நாம் மரணிக்கும் பொழுதும் இஸ்லாமியனாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன வழியில் உலகிலே வாழ வேண்டும். ஆனால் இன்று நாம் நன்மைகள் செய்வதை விடவும் தீமைகள் செய்வதற்கு தான் ஆசைப்பட்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நண்பன் நம்மை நன்மைக்கு அழைக்காவிட்டாலும் கூட கோபப்படுவதில்லை, ஆனால் தீமைக்கு அழைக்காவிட்டால் கோபப்படுகிறோம். தொழுகைக்கு அழைக்கவில்லை என்பதாக கோபப்படுவதில்லை, ஆனால் தீமையான காரியம் செய்ய போகிறான், ஹராமான செய்யக்கூடிய நேரத்தில் என்னை அழைக்கவில்லை என்பதாக கோபப்படக்கூடிய நண்பர்களையும் சமூகத்தையுமே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான சண்டைகள் இஸ்லாம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. சிறு சிறு சண்டைக்காக வேண்டி சாப்பாட்டிற்கு அழைக்கவில்லை, நிக்காஹுக்கு அழைக்கவில்லை, சின்ன சின்ன காரியங்களுக்கு அழைக்கும்போதாக நமக்கு மத்தியிலே மனசங்கடத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் கோபப்படுவோம் என்று சொன்னால் என்னை நன்மைக்காக வேண்டிய நண்பன் அழைக்கவில்லை என்பதாக கோபப்படுவதுதான் உண்மையான நண்பனாக இருக்கும். எனவே நம்முடைய மரணங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் நாம் அல்லாஹை அனுதினம் நினைத்தவராக உலகில வாழ வேண்டும். மரணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அதை தான் உலகில் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. எனவே மரணத்தை சிந்தித்தவராக மரணத்தை நீப்போடு அல்லாஹ் உலகில வாழ செய்வானாக. அப்படி வாழக்கூடிய நாம் அல்லாஹுக்கு பிடித்தமானவராக அல்லாஹை நேசத்தை பெற்றவராக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.